சேர்த்தி சாற்றுவார்கள். அந்த மருந்தினுடைய கால அளவு நாம் எழுதியிருக்கக்கூடிய மந்திர அக்ஷரத்தினுடைய கால அளவு இவைகளெல்லாம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரைந்தால் அந்த சக்தியானது இருக்கும், அந்த பேராற்றலானது இருக்கும். அதற்காக தான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாகுமாரம். ஏன் இந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாகும்பாபிஷேகம் அப்படின்னா, இறைவனை தோற்றுவிட்டால் அதற்கு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு உதாரண கஷேத்திரம் ராமேஸ்வரம். ராமபிரானானவன் சிவபெருமானை தோற்றுவித்தார். மனதால் சிவலிங்கம் பிடித்து இறைவனை தோற்றுவித்தார். அந்த இறைவனை தோற்றுவித்த காரணத்தினால் அதற்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இல்லை. அதனால் அதற்கெல்லாம் கும்பாபிஷேகமே தேவையில்லை. சதா சர்வகாலம் அந்த மந்திரம், தந்திரம், யந்திரம் இந்த 3 சக்திகளும் பரிபூர்ணமாக விளங்கிக் கொண்டே இருக்கும். இரண்டாவது முறையாக இருக்கக்கூடிய கும்பாபிஷேகம் போகர்கள், சித்தர்கள், முனிவர்கள் இவர்களெல்லாம் செய்யக்கூடிய மகாகும்பாபிஷேகம். அதற்கு உதாரண கஷேத்திரம் பரணி. பரணியிலே போகரானவர் நவபாஷாணத்தின் மூலமாக குருபெருமானை கொண்டிருந்தார். அந்த தெய்வங்களுக்கெல்லாம் ஒரு யுகத்திற்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்தாலே பொதுவானது என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது. அறிந்து மனிதராய் கிடப்பதற்கு சொல்கிறார். அப்படிப்பட்ட வகையிலே இறைவனானவன் உடலம் என்ற பிரபஞ்சத்தை தோற்றுவித்து அதில் 1000 ஜீவராசிகளை உற்பத்தி செய்து உலகம் என்ற ஒரு பிரபஞ்சத்தை படைக்கிறார். அதில் எத்தனையோ ஜீவராசிகள் இருந்தாலும் அதில் ஒரே ஒரு ஜீவன் மனித ஜீவன். அந்த மனித ஜீவனுக்கு மட்டும் 6 அறிவுகளை கொடுத்து இறைவன் படைக்கிறார். அந்த 6வது அறிவு என்ன என்று சொன்னால், இறை ஞானத்தை பெற்று வாழ்வது. யாராக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, அதற்கென்று ஒரு இறைஞானம் இருக்கும். அந்த இறைஞானத்தை கடைபிடித்து வாழ வேண்டும். அதுதான் சனாதன தர்மம். இந்த சனாதன தர்மம் அப்படின்னா குடமரபு. அவரவருடைய குடமரபு பிரகாரம் அனுஷ்டானங்களை கடைபிடிக்க வேண்டும், வழிபாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது சாஸ்திரம். ஏனென்று சொன்னால், இன்னைக்கு நம்ம நெற்றியில திருநீர் வைக்கிறோம், சந்தனம் வைக்கிறோம், குங்குமம் வைக்கிறோம். இதெல்லாம் யார் நமக்கு சொன்னது? நம்மளுடைய முன்னோர்கள். அவர்கள் வழிவழியாக பின்பற்றினார்கள், நாமும் அதை பின்பற்றுகிறோம். இதெல்லாம் சிவ சின்னங்கள், வைஷ்ணவ சின்னங்கள். இப்படியாக உலகத்தில் நெற்றியில நீர் இல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த நீரில் வைத்தவுடன் என்ன செய்ய வேண்டும்? அதாவது காலையில் திருநீர் வைக்கணும். திருநீர் வைத்தவுடன்